டின்னர் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மார்வல்ங்கிற ஆப்ப பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப் ப்ரோ எதுக்காக ப்ரோ நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சம் புரோட்டோடைப்பிங் ரிலேட்டடுக்காக தான் யூஸ் பண்ண போறீங்க. ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ நான் பால்சாமிக் யூஸ் பண்ணியே அதிலேயே நான் என்னுடைய டிசைன் பண்ணிட்டு, அதிலேயே என்னுடைய புரோட்டோடைப் பண்ணிட்டேன்ல. எதுக்கு நம்ம மறுக்கா இந்த ஆப்ல பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந் இந்த ஆப்ல எதுக்காக நம்ம பண்றோம்னா, இப்போ வந்து உங்களோட கிளையண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாங்ல இருக்காங்க. இப்போ பால்சாமிக் பண்றேன்னா, என்னுடைய கிளையண்ட் வந்து நியர்பை ஏரியால இருந்தாங்கன்னா, என்னுடைய லேப்டாப் கொண்டு போயி நான் கிளையண்ட் கிட்ட வந்து அத என்னுடைய ரிவ்யூ காமிச்சுருவேன். யூசர் டெஸ்டிங் பண்ணிருவேன். சப்போஸ் என்னுடைய கிளையண்ட் வந்து ரொம்ப லாங்ல இருக்காங்க. ஒரு 400 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னா, என்னால என்னுடைய லேப்டாப் தூக்கிட்டு போய் அவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு என்கிட்ட டைம் இல்ல. அதனால நீங்க பால்சாமிக்ல பண்ணுங்க. உங்களுக்கு பால்சாமிக்ல பண்ணா தான் உங்களோட புரோட்டோடைப்பிங் தென் எப்படி சொல்றேன்னா, உங்களோட வயர் ஃப்ரேமிங் நீட்டா இருக்கும். ப்ரோ நம்ம ஃபிக்மாலயே பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா, ஃபிக்மால பண்ணலாம். அதோட பால்சாமிக்ல பண்ணா தான் ஒயர் ஃப்ரேம் மாரி உங்களுக்கு லுக் இருக்கும். நீங்க ஃபிக்மால பண்ணீங்கன்னா, உங்களோட டிசைனிங் மாரி தான் இருக்கும். நீங்க பால்சாமிக்ல ஒயர் ஃப்ரேம் போயிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே. இப்போ நம்ம வந்து ப்ரோ இந்த மார்வல் ஆப்ங்கிறது எப்படி ப்ரோ? நான் இதுக்குன்னு ஒரு ஆப் ஏத்தணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்க ஆப்ல இன்னும் ஒண்ணும் ஏத்தணும்னு அவசியம் இல்ல. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் தான். நீங்க குரோம்குள்ள போயிட்டு மார்வல் ஆப்ன்னு அடிச்சீங்கன்னா, உங்களுக்கு மார்வல் ஆப் வரும். தென் ஐ ஹேவ் லாகின். நீங்க வந்து லாகின் பண்ணி வச்சுக்கங்க. லாகின் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, கோ டூ டேஷ்போர்ட்ன்னு ஒண்ணு காட்டும். கோ டூ டேஷ்போர்ட்ங்கிறது குடுத்தீங்கன்னா, இப்படி ஒரு இதாகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரைட் சைடுல பாத்தீங்கன்னா, கிரியேட் ப்ராஜெக்ட்ன்னு காட்டும். இந்த கிரியேட் ப்ராஜெக்ட் குடுத்துட்டு, நீங்க என்ன யூசர் டெஸ்டிங் பண்ண போறீங்களா? ஒயிட் போர்ட் பண்ண போறீங்களா? எதுன்னு கேக்கும். நீங்க வந்து ஆல்ரெடி நீங்க வந்து இந்த ஆப் வந்து நீங்க சைன் அப் பண்ணும்போது, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். உங்களோட பர்சனல் டீடெயில்ஸ்லாம் ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதுல நீங்க எந்த ஆப்ல இருந்து ஒர்க் பண்ண போறீங்கங்கிற ஒரு ஆப்ஷன் கேக்கும். அதுல நீங்க என்ன குடுக்குறீங்கன்னா, பால்சாமிக்ன்னு இருக்கும். ஏன்னா நம்ம பால்சாமிக்ல இருக்கக்கூடிய ஃபைல தான் இங்கிட்டு வந்து இம்போர்ட் பண்ண போறோம். அதனால பால்சாமிக்ன்னு குடுத்து வந்துக்குங்க. நான் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் குடுத்து புரோட்டோடைப்பிங் குடுத்துக்கிறேன். என்னுடைய ப்ராஜெக்ட் நேம் கேக்குது. இப்போதைக்கு சிம்பிளா ஜிம்ன்னு குடுத்துக்கிறேன். இது வந்து நீங்க எதுக்காக பண்ண போறீங்க? நீங்க பால்சாமிக்ல என்ன பண்ணியிருக்கீங்க? அதுல வந்து இப்ப சப்போஸ் நீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன்ல பண்ணியிருந்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஃபோன்னு குடுக்கணும். அங்க வந்து ஐஃபோன்ல பண்ணியிருந்தீங்கன்னா, ஐஃபோன்னு குடுங்க. அங்க ஐஃபோன்ல பண்ணிட்டு இங்க வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்னு குடுக்காதீங்க. உங்களோட புரோட்டோடைப் வந்து ஐஃபோனுக்கு பதிலா ஆண்ட்ராய்டுல வந்துரும். அங்க என்ன ஃபோன் குடுத்தீங்களோ, அந்த ஃபோன குடுத்துக்கங்க. நான் அங்க வந்து ஆண்ட்ராய்டுங்கிற ஃபோன குடுத்திருந்தேன். அதனால ஆண்ட்ராய்டுன்னு குடுத்து இங்க கிரியேட் ப்ராஜெக்ட் குடுத்துட்டேன். தென் உங்களுக்கு வந்து இந்த பேஜ்ல வந்து நின்றும். இதுக்கப்புறம் நீங்க பால்சாமிக் ஓப்பன் பண்ணிக்கங்க. பால்சாமிக் ஓப்பன் பண்ணிட்டு போனீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ணி வச்ச ப்ராஜெக்ட்ல இங்க இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோலயே, இந்த ஒவ்வொரு ஸ்க்ரீனையுமே இங்க ஒவ்வொன்னா எடுத்து கொண்டு வந்து இப்படி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் இந்த 2யும் உங்கள வந்து இந்த இது மட்டும் எதுக்காக ப்ரோ வைக்க சொன்னீங்கன்னு போன வீடியோல உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்திருக்கும். கேட்டிருந்தாங்க. இந்த இது மட்டும் எதுக்காக வச்சிருக்கணும் உங்களுக்கு இப்ப யூஸ் ஆகும். இந்த ஸ்க்ரீன் இருக்குது பாத்தீங்களா? இத வந்து டிலீட் பண்ணி விட்டுருங்க. டிலீட் பண்ணிட்டு, இத மட்டும் இந்த ஸ்க்ரீன் மட்டும் இருக்கிற மாரி பாத்துக்கங்க. பாத்துட்டு இங்க போனீங்கன்னா, ஃபைல்ல போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ன்னு ஒண்ணு காட்டும். அதுல பாத்தீங்கன்னா, கரண்ட் வயர் ஃப்ரேம் பிஎன்ஜி குடுக்காதீங்க. ஆல் வயர் ஃப்ரேம் டூ பிஎன்ஜி குடுத்துருங்க. அப்பதான் உங்களோட எல்லா வயர் ஃப்ரேமும் இங்க பிஎன்ஜில சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் நீங்க இதுக்குள்ள போய்க்கங்க. இதுக்குள்ள போயிட்டு அப்லோடு அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இங்க வந்து டிசைன் இன் மார்வல். நீங்க வந்து டைரக்ட்டா டிசைன் பண்றீங்களா? இல்ல அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேக்கும். நீங்க ஏற்கனவே அத பண்ணி வச்சுட்டீங்க. அதனால போய் குடுத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து, நீங்க வந்து இங்க இம்போர்ட் பண்ணிக்கங்க. இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருப்பேன். அத வந்து உங்களுக்கு காட்டிர்றேன். ஒன் செகண்ட். இதுல போயிட்டு ஆல்ரெடி பண்ணி வச்சத காட்டுறேன். உங்களுக்கு டைம் இந்த மார்வல் ஆப்ங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்குன்னு போய் ஒரு 20 நிமிட்ஸ், 40 நிமிட்ஸ் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப லாங் ஆயிரும். ஆனா ஆல்ரெடி நான் பண்ணி வச்சத உங்களுக்கு காட்டியிருப்பேன். சரி. இதுல போய் மார்வல் ஆப்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆப் இதாகும். இதுல வந்து குடுத்தீங்கன்னா,
இந்த ஐடியில போய் கொடுத்தேன். ம். ஓகே. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட்லயே உங்களுக்கு போய் நான் பண்ணி காமிச்சிடுறேன். இது வந்து நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் அப்லோடு கிரியேட் டிசைன் குடுக்க சொல்லியிருப்பேன். அப்லோட் ஆல் வயர் ஃப்ரேம் அங்க போய் எல்லா வயர் ஃப்ரேம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது மாரி வந்துரும். இது மாரி கிரியேட் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ புரோட்டோடைப் குடுக்குறதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து புரோட்டோடைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி புரோட்டோடைப்புக்கான ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். அதுல வந்து இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சும்மா இப்படி போனேன்னா, உங்களுக்கு வந்து இப்படி இருக்கா? நான் சும்மா இப்படி போனேன்னா, ட்ராக் ஆப்ஷன் நீங்க காட்டுதா? நான் இத வச்சு, இந்த இடத்துல வச்சு, சும்மா இப்படி ட்ராக் ஆப்ஷன் யூஸ் பண்ணேன்னா, ட்ராக் வந்து வரும். இப்படி சும்மா ட்ராக் பண்ணிட்டு விட்டேன்னா, நீங்க பால்சமிக் புரோட்டோடைப்பிங் பண்ணதோட, இதுல வந்து கனெக்ஷன் குடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான் இப்படி வந்துருச்சா? நெக்ஸ்ட் எந்த ஸ்க்ரீனுக்கு போகணும்னு காட்டுது. 2வது ஸ்க்ரீனுக்கு போகணும்னு குடுத்துட்டு, இங்க டன்ன்னு குடுத்தேன்னா, அவ்வளவுதான். இதுல புரோட்டோடைப் முடிஞ்சது. சிம்பிளா இதுல வந்து புரோட்டோடைப் தரலாம். அதுக்கா போனீங்கன்னா, நீங்க புரோட்டோடைப் பண்ணத கத்துக்கலாம். வந்து எனக்கு லாங்கா வேணும். உங்களுக்காக நான் புரோட்டோடைப் பண்ணி காட்டுறேன். லாங்கா வேணும்னா, நீங்க இப்படி இழுத்து விட்டீங்கன்னா, உங்களுக்கு லாங்கா எவ்வளவு வேணுமோ வந்துரும். டன் குடுத்தீங்கன்னா டன் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்க வந்து ப்ரோ நான் புரோட்டோடைப் பண்ணிட்டேன் ப்ரோ. எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டேன். அதுல பண்ண மாரியே தான். இந்த ஸ்க்ரீன தொட்டா இந்த ஸ்க்ரீனுக்கு போறது. லெட்ஸ் லெட் ஸ்டார்ட் குடுத்தா இந்த ஸ்க்ரீனுக்கு போறது. எது எதுக்கு போகணுமோ அதுக்கு நீங்க சும்மா நான் போய் புரோட்டோடைப் பண்ணிட்டீங்கன்னா, தென் புரோட்டோடைப் பண்ணது வந்து ப்ளே பண்றது நீங்க இப்படியும் போய் ப்ளே பண்ணலாம். இல்லைனாலுமே இங்க வந்து ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இத தொட்டீங்கன்னா ப்ளே பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி வந்துருச்சு. இத வந்து நான் இந்த இது தொட்டேன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போறது. ஸ்கிப்ப குடுத்தோம்னா லாகின் பேஜுக்கு போறது. லாகின் குடுத்தோம்னா போற மாரி. இதுல வந்து புரோட்டோடைப் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் இந்த பேஜுக்குள்ள போயிட்டு இங்க ஷேர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேர்ங்கிறத தொட்டுட்டு லிங்க் காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு உங்களோட கிளையன்ட்க்கு அனுப்பணும்னா உங்க கிளையன்ட்க்கு அனுப்பிடலாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிடலாம். அவைங்க அத தொட்டாங்கன்னா, கிளிக் பண்ணாவே உங்களோட இத வந்து அவைங்க வந்து வாட்ச் பண்ணிக்கிற மாரி இருக்கும். இதான் வந்து சிம்பிளா இப்படித்தான் இருக்கும் மார்வல் ஆப். ரொம்ப சிம்பிளா இப்படி இருக்குன்னு நான் சொல்லி தந்துட்டேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க மார்வல் ஆப் போய் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்வளவுதான் மார்வல் ஆப்ல யூஸ் பண்ற மாரி இருக்கும். எதுக்கு நான் அந்த இதுல பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு இந்த இடத்துல ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ண சொன்னேன்னா, இந்த போன ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இந்த ரெக்டாங்கிள் எதுக்கு கிரியேட் பண்ண சொல்லியிருப்பேன்னு. இப்போ நான் இந்த இதோட ஃபுல் ஸ்க்ரீனையே நான் கொண்டு வந்து இதுல போட்டிருந்தேன்னா, இப்போ நான் ரன் பண்றேன். இது வந்து நார்மல் ஸ்க்ரீனா தான் இருக்குது. இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்க வந்து ஒரு ஃபோன் ஆப்ஷன்ல வரும். இதே நீங்க ஃபோனோட குடுத்திருந்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு ஃபோன் இருக்கும். இதுக்கு மேல ஒரு ஃபோன் இருக்கும். அதனால தான் உங்கள ரெக்டாங்கிள் போட்டு கிரியேட் பண்ண சொன்னேன். இவ்வளவுதான். சிம்பிளா இவ்வளவுதான் மார்வல் ஆப். நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் ஒரு டவுட்டா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.